ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் தான் கேழ்வரகு. அதாவது ராகி, கேப்பை இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்துன்னு எல்லா சத்துக்களும் நிறைய இருக்குது. குழந்தைகள் பிறந்து 6 மாதத்துலேருந்தே ராகியை ஊற வச்சு பால் எடுத்து நிறைய வகை வகையாக செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப மெலிஞ்சு எடை ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா எடையை கூட்டுறதுக்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வயசானவங்களுக்கு கூட இது கொடுக்கறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆயிடும். எலும்புகள், மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். இப்படி நிறைய ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கிற இந்த ராகியை வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வெறும் புட்டு, களி இந்த மாதிரி எல்லாம் செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் தேய்மானத்துக்கு ரொம்பவே நல்லது. எலும்புக்கு நல்ல ஒரு வலிமையை சேர்க்கும். அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோயாளிங்களுக்கு இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோ சீக்கிரத்தில் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை அதிகரிக்க செய்யாமல் பாதுகாக்கும். உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு இந்த ராகியை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உடலுடைய சூட்டை தணித்து உடலை எப்பயுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கலை சரி பண்ணும். தைராய்டு பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாலூற்ற தாய்மார்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த கேழ்வரகுல கிடைக்குது. மலிவான விலையில கிடைக்கிற இந்த கேழ்வரகு மாவை வச்சு இட்லி, தோசை, புட்டு, களி, கஞ்சி, ரொட்டி, பக்கோடா, இனிப்பு உருண்டை இப்படி வகை வகையாக செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இதில் இருக்கிற சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம். 1 கப் அளவுக்கு ராகி மாவும் 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் இருந்தால் கண்டிப்பாக இந்த டேஸ்டியான ரெசிபியை ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை மெல்லிசாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் நல்லா துருவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதிலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற தேங்காயில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வடிகட்டி தேங்காய் பால் தான் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எடுக்கிற தலைப்பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அடுத்த டைம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி 2வது டைம் பால் வடிகட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பால் ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பால் எடுத்துக்கோங்க. அப்போ செகண்ட் டைம் அரைக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா அகெயின் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட் டைம் ஊற்றின தண்ணியை விட கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல தேங்காய் பால் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக கிடைக்கும். ஸோ ரெண்டும் சேரும் போது கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திக்னஸோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும். இந்த அளவுக்கு திக்னஸோடு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் சேர்க்காதீங்க. நம்ம ஹெல்த்தியாக பண்ண போகிறதுனால நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் ஒன்று சேர நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது பிசையறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஏன்னா நம்ம இதில் நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி சேர்க்குறோம் இல்லையா? இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கூட பிசைஞ்சிடலாம். நான் ஏற்கனவே இந்த ரெசிபியை செஞ்சுருக்கிறதுனால எனக்கு தண்ணியோடைய அளவுகள் கரெக்டாக தெரியும். அதனால் கரெக்டாக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் செய்யும் போது தண்ணியோடைய அளவுகள் கூடிருச்சு அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ரொம்ப டைட்டாக இறுக்கமாக பிசைஞ்சிடாமல் கை வச்சு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு விரலை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அழகாக ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க.
கரெக்டாக நீங்கள் பக்குவமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா உருட்டும் போது கண்டிப்பாக விரிசல் வராது. அப்படியே விரிசல் வந்தாலும் லைட்டாக சைடில் வந்து அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக உருட்டிட்டு ஒரு விரல் வச்சு அழுத்தும் போது கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த டிசைன் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது டிசைன் மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் உருண்டையாக உருட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி செய்வாங்க. நமக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வாழை இலையை வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் அடுக்கி எடுத்துக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட கவலை இல்லைங்க. வெந்து வரும்போது எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மாவோட வைக்கிறோமே ஒட்டிருமோ அப்படின்ற கவலை வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வேக வச்சுட்டு எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சு வேக வைக்கலாம். வாழை இலை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆரோக்கியமான முறையில் செய்கிறதுனால கேழ்வரகு மாவு, நாட்டு சக்கரை, வெல்லம், நெய், இது கூடவே வாழை இலை இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். தொட்டு பார்க்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா ஹார்டான மாதிரி ஆகிடும். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக சாஃப்டாக வெந்து வந்துடும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் தேங்காய் பாலோடு சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரையோ வெல்லமோ சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நாட்டு சக்கரை, வெல்லம், தேங்காய் இந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலுமே இந்த மாதிரி தேங்காய் பாலை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கொடுக்கும் போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும் போது வயிற்றுப்புண் இருந்தாலும் ஆறிடும். இதில் சேர்த்த பொருளாக இருக்கட்டும், செஞ்ச முறையாக இருக்கட்டும், எல்லாமே ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியமான பொருள் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இதை செய்யறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து சளிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே செஞ்சோன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். எந்த மாவு எடுத்து எந்த ரெசிபி செஞ்சாலும் சளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டே மாவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியை ஒவ்வொரு வாட்டியும் அளந்து எடுக்கணும். இப்போ 1.25 கப் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு போட்டதுமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். ஈவனாக ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, மிச்சம் இருக்கிற அந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேப் விடாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ மாவு வந்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 1 கப் மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம எடுத்துருக்கிறோம். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு மாவை கரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கும், அதுக்கப்புறம் 1.25 கப் அளவில் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு மறுபடியும் சேர்த்துருக்கிறோம். ஸோ டோட்டலாக 3 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப குழக்குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கம்மியாக சேர்த்துட்டாலும் சரியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது. ஸோ பக்குவமாக கலந்து எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சரியாக இருக்கும். மாவு சேர்த்ததும் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸ்டார்டிங்கில் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மாவு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக திக்காகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
சென்டரில் மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் பேனில் கார்னரில் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டி கட்டியாக விழற மாதிரி இருக்கும். ஆனால் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்லா ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக நல்லா சில்கியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மாவு நல்லா திக்காகி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். பார்க்குறதுக்கு மாவு நல்லா ஷைனிங்காக இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு மேலால் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் இருக்கிற பாத்திரமாக பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை மேலே வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வேகும் போது உள்ளே தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அதனால் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் ப்ரெஷர் வர்றதுக்குள்ளே இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது சூடானதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத தக்காளி பழமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய பொருட்கள் வறுத்து போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை சேர்த்ததும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். மசாலாவுடைய வாசனை சுத்தமாக இருக்காது. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு மீனுடைய தலை வால் மட்டும் தனியாக எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சதப்பகுதியை மட்டும் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தலை வால்லாம் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு மண்சட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப மசிஞ்சு போகாமல் ஓரளவுக்கு முழுசாக இருந்துச்சுன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மசிய வதக்க வேணாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த காயுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. ஒரு முழு பூண்டை அப்படியே பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பூண்டு இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு முழு பூண்டு அப்படியே சேர்த்திங்கன்னா குழம்பு நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி அரைக்கிறதுல பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தாளிப்பு போடும் போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கி கிறிஸ்பியாக நல்லா பொன்னிறம் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போ மீன் குழம்பு வச்சாலும் எந்த மீனில் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வெங்காய தக்காளியை கொஞ்சம் போல் வதக்கிட்டு அதை அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு அதோடைய புளிப்பு தன்மை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ஸுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா இந்த மண்சட்டியில் 3/4 வாசி அளவுக்கு குழம்பு வரும். கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸுடைய அளவுகள் எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க.
எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தல, அதனால சேர்த்துருக்கிறேன். உப்பு, புளிப்பு, காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் மீன் போடும்போது ரொம்ப சரியா வரும். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு திக்காகி வரணும். இப்போ வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததும் ஒரு தடவை லைட்டா கலந்துட்டு மீன் துண்டுகள் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு மீனுடைய தலை, வால் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்பயுமே சதப்பகுதியெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி தலை, வால் மட்டும் யூஸ் பண்ணி குழம்பு வச்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். மீனுடைய தலை, வால் மட்டும் போட்டு குழம்பு வைக்கும் போது மறக்காம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. புளிப்பில்லாத நல்ல இனிப்பான ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக மீன் குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்புடைய டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீன் துண்டுகள் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா மீன் துண்டுகள் எல்லாம் ரொம்ப உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் செஞ்சு முடிச்சதும் மிக்ஸ் பண்ணாமல் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அதோடைய கலரே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மீன் குழம்புனா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். வாசனையும் ரொம்ப தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது ரைஸ் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி, டிஃபன் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். அதுலேயும் நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு சின்ன டிப் பார்க்கலாம். மீனில் மசாலா தடவி பொரிக்கிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருப்போம். நெக்ஸ்ட் டே எடுத்து அதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டரில் உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும், நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் அப்படியே வச்சோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நார்மல் கண்டிஷனுக்கு வரதுக்கு. அதுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டில் உள்ள எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள். தட்டு போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே உள்ளே போயிடும். அதனால் மறக்காமல் தட்டு போட்டு மூடிடுங்க. 4 விசில் வச்சிங்கன்னா மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி பக்குவமாக இருக்கும். உள்ளே கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மாவுடைய பச்சை வாசனையும் சுத்தமாக இருக்காது. குக்கரில் இருந்து வெளியில் எடுத்ததும் நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. கலந்து விடும் போது பார்க்குறதுக்கு குழகுழப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சரியாக வரும். கையில் கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியில் இருக்கிறது, பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு விடுங்க. சூடாக இருக்கும் போதே கை வச்சு இந்த மாதிரி வலிச்சு விடுறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிசு பிசுப்பாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சரியாக வரும். நல்லா பாத்திரத்தை எல்லாமே வலிச்சு விட்டதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மேலால் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் சரியான பக்குவம். மூடி போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு நல்லா ஆற விடுங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்ல டார்க் கலரில் இருக்கும். நல்ல கெட்டியாயிரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை நம்ம உருண்டை பிடிச்சு எடுக்க போகிறோம். நல்ல ஒரு அகலமான கரண்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. குழி கரண்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். கரண்டியில் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் போல் நனைச்சிட்டு மாவு எடுங்க, ஒட்டாமல் வரும். கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் போல் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா உருட்டினாலும் நல்லா உருட்ட வரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உருட்டினாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவுடைய பச்சை வாசனை இல்லாமல், குழகுழப்பு தன்மை இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் ராகி களி செய்யறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த காலத்துலலாம் களியெல்லாம் கிண்டுறதுக்கு மாவு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கை வலிக்க கிண்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி பக்குவமாக செய்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம் அப்படின்னா 5 களி உருண்டை மீடியம் சைஸில் நமக்கு கிடைக்கும். ராகியில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த காலத்து ஆளுங்க ராகி மாவு வச்சு வெரைட்டியாக பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்து ஆளுங்க அவங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கப்படி கூழ் களி புட்டுன்னு தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. நம்ம என்னதான் விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சாலும் அந்த காலத்து ஆளுங்க செஞ்ச இந்த மாதிரி உணவுகளில் வர டேஸ்டே தனி தான். ராகி களி கூட இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் செஞ்சு அன்னைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோதுமை களி ரெசிபியும் கூடவே கருவாட்டு குழம்பு ரெசிபியும் போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். செஞ்ச களி உருண்டைங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. பாத்திரத்தில் அது மூழ்கிற அளவுக்கு சில்லுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் களி உருண்டையை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மண்சட்டி பாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி களி உருண்டைகளை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் இதை களியாவோ இல்லைனா கூழாவோ செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம முன்னோர்களுடைய ஆரோக்கியமான உணவான இந்த ராகி களியை நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அவங்கள மாதிரி நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்ப குளுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வர்றப்போ நம்ம மாவு வந்து சலிச்சு வச்சுக்கோங்க. சலிச்ச மாவை இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் சலிச்சுட்டு ஆட் பண்ணாதான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். ஈஸியாக கிளறதுக்கு வரும். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஈக்குவல் ரேஷியோவில் தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இடியாப்பம் வந்து நல்ல சாஃப்டாக கரெக்டான பதத்தில் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மாவு சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நம்ம மூடி போட்டு வச்சதுனால மாவு நல்லா வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போது நல்லா கை பொறுக்கிற சூடு வரும்போது கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கலாம். இப்போ இது வந்து இடியாப்ப அச்சில் நம்ம வைக்க போகிறோம். இடியாப்ப அச்சில் நீங்கள் முன்னாடியே வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இடியாப்பம் வந்து பிழியிறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிழியாமல் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். நான் இப்போ இட்லி தட்டில் தான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். அதனால் இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் துருவில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து மணமாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். அதே போல் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நூல் போல் நல்ல உதிரியாக இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். அதே போல் இடியாப்பத்தை நீங்கள் பிழியிறப்போ அது உதிரியாக கொட்டாமல் நம்ம வந்து கை எடுத்து நம்மளாக எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், பிழிஞ்சிட்டு நம்மளே வந்து கையில் வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இது சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே போல் நான் சில்வர் குழாயிலையும் உங்களுக்கு வந்து நான் பிழிஞ்சு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மர அச்சில் பிழிஞ்சேன். இப்போ வந்து சில்வர் குழாயில் பிழிகிறேன். இதே மாதிரி இதுலேயும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இதில் உங்களுக்கு மர அச்சிலையும் பிழிஞ்சு காட்டியிருக்கேன், சில்வர்லேயும் பிழிஞ்சு காட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த அச்சாக இருந்தாலும் அதில் பிழியறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல உதிரியாக ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு வருது. நீங்கள் மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிற அந்த விதத்தில் தான் இருக்குது. அதே போல் மாவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு ஈக்குவலான ரேஷியோவில் தான் எடுக்கணும். 1 கப் மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப் தண்ணி எடுக்கணும். இல்லை 2 கப் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதே போல் தண்ணி கொதிக்கிறப்போ நீங்கள் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். இப்போ இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிறப்போ நான் இட்லி பிளேட்டை ஒன்று ஒன்றா உள்ளே வைக்கிறேன். நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வந்துடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இது நான் வந்து ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்ல நூல் போல் வரணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சாஃப்டாக நல்ல பூ போல் வந்திருக்கு. இந்த தேங்காய் பூவோட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் பால், நாட்டு சக்கரை, வெல்லத்தோடு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கூடவே வாழைப்பழம் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா குருமா வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன். வெங்காயத்து கூட சேர்த்து இந்த கீரையை நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கி கொஞ்சம் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்குறேன்.
அடுப்பு ஆனில் வச்சுட்டு சேர்க்கக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இந்த ஹீட்லேயே இந்த மாவு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயில் இருக்கிற அந்த ஹீட்லேயே இந்த மாவு நல்லா அப்படியே வெந்து வரும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்து விடுங்க. வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி ஆயிரும். நல்லா உருட்டுற பக்குவத்துக்கு, அதாவது கையில் வச்சு தட்டுற பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ராகி மாவில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும், ரத்தமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாப்பிடும் போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ராகி மாவை ரொம்ப நேரம் வறுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசையும் போது அப்படியே உதிர்ந்து போகிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் அந்த கடாயுடைய ஹீட்லேயே வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைய வரும். பிசைஞ்சதும் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கு ஒரு வாழை இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம தட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கை சைஸ்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும் போது கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக அப்படியே தோசை தவாவில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அப்படியே கூட செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கையில் வந்து சூடு பட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கவரில் தட்டிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி தட்டினோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தோசை தவாவை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் போது இதை போட்டு எடுத்துடலாம். போட்ட உடனே திருப்பிடாதீங்க. திருப்பிட்டோம் அப்படின்னா மாவு உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஒரு பக்கம் நல்லா வேகணும். கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கலாம். ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா அழுத்தி விட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக வெந்தாதான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியாக வேகலை அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஆயில் சாப்பிடாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. ஆயில் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி தட்டி தோசை தவாவில் 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு சைடிஷாக சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா வெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சைடிஷும் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் உப்பு, காரம், கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். சீனிக்கிழங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த இட்லி பிளேட்டில் இந்த சீனிக்கிழங்க வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ராகி மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு அகலமான பவுலில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிசையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அதனால் மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போது கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாமல் உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நல்ல பக்குவமாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து உருட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா உருட்டுறதுக்கு வரணும். இதுதான் வந்து சரியான பக்குவம். கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும் போது உதிர்ந்து கீழே விடாமல் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா டம்ப் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இதை செய்யறதுக்கு பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸ், கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ தேங்காய், பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸ், இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவலான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சீனிக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். கிழங்கு நல்லா ஆறுனதும் ஸ்கின்னை மட்டும் தனியாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் நேந்திர வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம்னு எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாழைப்பழம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். செவ்வாழைப்பழத்தில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த பழத்தை எடுத்துருக்கிறேன். நல்ல ஹெல்த்தியான பொருட்கள் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம செய்கிறோம். எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஈக்குவலான ரேஷியோவில் வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும். பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதும் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோஸை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயோட நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற செவ்வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது மண் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம செவ்வாழைப்பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெள்ளை கரைசலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம், செவ்வாழைப்பழம், சீனிக்கிழங்கு இது எல்லாமே ஸ்வீட்டான பொருட்கள் தான். ஸோ அதனால் ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இதுதான் வந்து சரியான பதம். நம்ம இதில் சேர்த்த வெள்ளை கரைசல் எல்லாமே நல்லா திக்காகி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். கையில் எடுத்து உருண்டை பிடிக்க வர அளவுக்கு பக்குவமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் ஷேப்பில் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். ரொம்ப பெருசு பெருசாக பிடிச்சிடாமல் கரெக்டாக உள்ளங்கைக்கு ஏற்ற மாதிரி அடக்கமாக நல்லா மீடியம் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்டஃப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இருத்திருக்கும். இப்போ மாவு வந்து பிசையும் போது பிசையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை தட்டி எடுக்கிறதுக்கு வாழை இலை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாலிதீன் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவரோ இல்லை வாழை இலையோ யூஸ் பண்ணி தட்டும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும், ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். பாலிதீன் கவர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து கொஞ்சம் பூரணத்துக்கு கொஞ்சம் அதிகமான ஷேப்லேயே எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பூரணத்தை எந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதை விட ஒரு சைஸ் பெருசாக ராகி மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக சீல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஃபிங்கர்ஸ் வச்சு தட்டினாலே ரொம்ப ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அழகாக சீல் ஆகிடும். கையிலேயே வச்சு தட்டினோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வராது. கையில் வந்து மாவெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கவரோ இல்லைனா வந்து வாழை இலையோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். எல்லா பக்கமும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் ஒரே ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்து தட்டி உள்ள பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உருண்டைகளாக நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம்.
இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டைகளை அடுக்கி வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டைகளை இட்லி பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா எடுக்கும் போது ஒட்டாமல் ஈஸியாக வரும். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ஹார்ட் ஆயிரும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சாலே போதும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அழகாக வெந்து வந்துடும். இது பெரிய பெரிய பால்ஸாக நம்ம பிடிச்சு எடுத்துருக்கிறதுனால இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த பூரணத்தோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற எல்லா பொருட்களுமே நல்ல ஹெல்தியான பொருட்கள் தான். ஸோ இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு மறக்காம செஞ்சு கொடுங்க. சீனிக்கிழங்கு, செவ்வாழைப்பழம், வெல்லம், ராகி மாவுன்னு எல்லாமே ரொம்ப ஹெல்தியான பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு கடாயில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக மொறுமொறுப்பாகிற அளவுக்கு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இதோடைய ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேர்க்கடலை மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இதோடைய வாசனை வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு பிறகு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் சைஸில் ஒரு உருண்டை போல் பிடிச்சிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணியோ இல்லைனா வாழை இலை யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். இப்போ ராகி மாவு அடைலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த ராகி மாவை இதில் போட்டு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இதை சுற்றியும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கீ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி ஸ்கின் பீல் பண்ண அந்த வேர்க்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பல்ஸ் மோடில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது. ஜஸ்ட் பல்ஸ் மோடில் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் இந்த ராகி மாவு அடையை சேர்த்து அதே மாதிரி பல்ஸ் மோடில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை உங்களுடைய கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா இது நல்லா நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெல்லம் நல்லா உருகி வரும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தண்ணிலாம் நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் அழுத்தி பிசைஞ்சாலே நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெல்லமே உருகி கரெக்டான பதத்துக்கு வரும். நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக நல்லா கீயோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிற இந்த சிமிலி உருண்டை ரெசிபி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டெய்லி ஒரு உருண்டை கொடுத்து பாருங்கள். அயன் கண்டென்ட் வித்தின் 10 டேஸில் அதிகமாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு 2 மக்காச்சோளத்தை முழுசாக சேர்க்காம 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க.
ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கட் பண்ணிட்டு சேர்த்து வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். உரிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு தனித்தனியாக உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இடிகளில் 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதை அரைக்கக்கூடாது, நல்லா இடித்து தான் எடுக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட இடிகள் இல்லை அப்படின்னா கிளாஸில் கூட போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒரே ஒரு சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கொரகொரப்பாக வந்துடும். இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப போட்டு அரைச்சிடாமல் நல்ல கொரகொரப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கணமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைனா கீ கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ இடிச்சு வச்சிருக்கிறது இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும். ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம். சோளம் சேர்த்து பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோளத்துக்கு அளவுலாம் இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நல்லா வேக வச்ச மக்காச்சோளம் அப்படிங்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாலே போதும். இப்போ இதில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாவு சூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ராகி மாவில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹெச்பி லெவல் அதிகமாகவே ஆக மாட்டேங்குது, ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க, இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கலந்து வச்சிருக்கிற ராகி மாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைனா கட்டியாக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஸ்டிக்கி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வேக விடுங்க. அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிருக்கிறேன். எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 எக்கு கூட சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்து பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டெக்ஸ்சரும் பார்க்க நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. ராகி மாவை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கை இது கூட சைடில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ராகி மாவு சேர்க்கும் போதும் சரி, எக்கு சேர்க்கும் போதும் சரி, கைவிடாமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்டிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் கரண்டியை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யும் போது ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக கைவிடாமல் கலந்து விட்டு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலோ இல்லைனா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாலோ சீக்கிரமாக வந்து கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். ஸோ கண்டினியூஸாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யுங்க. ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், உங்களோட சாய்ஸ் தான். சேர்த்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ராகி மாவு மக்காச்சோளம் முட்டையை வச்சு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறோம். இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. ராகி மாவு வச்சு எப்பயும் ஒரே மாதிரி ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி சூப் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இது லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பேக் பண்ணும்போது சைடில் ஒரு பாக்ஸில் கூட இந்த சூப் ரெசிபியை கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம்.
இதில் கார்ன் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட மக்காச்சோளம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். 1/4 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. வெஜிடபிள் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் வெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தயிரையும் வெண்ணெயும் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுதான் முக்கியமான பதம். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்ல சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முட்டைலாம் எதுவுமே சேர்க்கல, அதனால் வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அந்த ராகி மாவுக்கு மேலே ஒரு 1/4 கப் அளவுக்கு காலியாக இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் மைதா மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. கேக் செய்யும் போது மாவை அப்படியே டேரெக்டாக சேர்க்காம நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. மறுபடியும் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிரும் வெண்ணையும் 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறோம். பால் மட்டும் 1/2 கப் அளவுக்கு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சேர்க்கணும், அதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தடவை சேர்க்கணும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டருடைய கன்சிஸ்டன்சி எடுத்து பார்க்கும்போது நல்ல சில்கியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா பேக் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் கூட வெடிப்பு விடாமல் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். கேக் பேட்டரை ரெடி பண்ண உடனே மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எந்த மோல்டில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டில் முன்னாடியே பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பேக் பண்ணுறதுக்கு பிரெட் லோஃப் தான் எடுத்துருக்கிறேன். கேக் டின் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா சாதாரணமாக டிஃபன் பாக்ஸ் பிளேட்டில் கூட நீங்கள் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டரை மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி பேக் பண்ணுறதுக்கு ஓவன் தான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நார்மலாக பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாத்திரம் யூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் உள்ள சால்ட்டு போட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா அழகாக கேக் வெந்து வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணாலே போதும், ரொம்ப சூப்பராக வெந்துடும். நார்மலாக நம்ம கோதுமை மாவு, மைதா மாவுலாம் யூஸ் பண்ணி கேக் பண்ணும்போது சுகர் அதுலேயே ஆட் பண்ணிட்டு செய்வோம். ஆனால் ராகி மாவுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். 3/4 கப் அளவுக்கு சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இந்த மாதிரி கேக்குக்கு மேலால் நல்லா ஊற்றி விடுங்க. ஒரு குழிக்கரண்டியை யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவனாக ஊற்றி விடுங்க. கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப்பை மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கேக் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும், கேக் நல்ல மாய்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா கூட நல்ல சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் இருக்கும், நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ராகி மாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவுக்கு கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ராகி மாவில் டேரெக்டாக சுகர் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிவிட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்ல ஜூஸியாக இருக்கும். அதே போல் நார்மலாக ஒயிட் சுகர் சேர்க்காம ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி பண்ணும் போது நல்ல சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தியாக ரெடி பண்ணிங்க அப்படின்னா கேக்கை நல்லா பேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கான லுக் கிடைக்கும். கட் பண்ணும் போதே இதோடைய சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்ல ஜூஸியாக இருக்கும். நம்ம மேலே ஊற்றுற சுகர் சிரப் நல்லா அப்சார்ப் ஆகி கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்க. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சதுமே அப்படியே மெல்ட் ஆயிரும். கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக உங்கள் வீட்டிலே ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான கேக் ரெசிபி பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் பர்ஃபெக்டான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.